பிரேக் டவுன் சீரிஸில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கை சீரிஸ்க்கு வந்துட்டோம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ப்ரொடியூஸ் ஆகிறதுக்குள்ள மார்வல் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டையும் பிரேக் டவுன் போகிற முயற்சியில் தான் இறங்கியிருக்கோம். ஸோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அடுத்தது பிரேக் டவுன் வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கை சீரிஸோட பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முன்னாடி ரிலீஸ் ஆன ஷாங்ஷி இட்டர்னல்ஸோட பிரேக் டவுன்லாம் போட்டாச்சு. டைம் வந்து மறக்காம பாருங்கள். ஹாக்கைக்கு அடுத்து வந்தது ஸ்பைடர்மேன் நோவே ஹோம். ஸோ கொடி சீக்கிரம் ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் ப்ராஜெக்ட் பிரேக் டவுனும் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹாக்கை சீரிஸோட பிரேக் டவுனுக்கு வருவோம். ஸோ இந்த ஹாக்கை சீரிஸை ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம கேட் பிஷப்போட ஒரு கதை மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். கேட் பிஷப் வரது தான் இது. பட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட் பிஷப்போட இதுலேருந்து தான் காட்டுறாங்க. லைக் அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா டெரக்கும் எலெனோர் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கே தான் கேட் பிஷப் அந்த ஃபைட்டை ஒட்டு கேட்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த ரூம்லலாம் பார்த்து வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ட்ராஃபிஸ், அந்த மவுண்டன் கிளைம்பிங் பண்ணுறது, அப்புறம் அந்த கத்தி சண்டை போகிறதுக்கான ட்ராஃபி எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். ஸோ சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்கா போல. ஸோ அதில் நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் அம்பு விடுறது, கத்தி ட்ரைனிங்கில் தான் நல்லாவே தேர்ந்திருக்கா அப்படின்றத இந்த இடத்துலேயே நமக்கு காட்டுறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நியூயார்க்கில் அந்த சிட்டாரி ஃபைட்டு பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ அவெஞ்சர்ஸ் படத்து டைமில் நடக்கிற கதை இது. அந்த டைமில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டாரி டைப் அட்டாக் நடக்கும்போது நம்ம கேட் பிஷப் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்திருக்கா அவங்க ஃபேமிலியோட. ஸோ ஹாக்கை தான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இவரை மாதிரி நம்ம அவனோட அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கையை பார்த்து இன்ஸ்பயர் இருக்கா. ஏன்னா மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம ஹாக்கை கிட்ட அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஹீஸ் ஜஸ்ட் ஒரு ட்ரெயின்டு ஒரு பர்சன் தான், வெல் ட்ரெயின் பர்சன். அண்ட் அம்புலுமே செம்மையாக விடக்கூடியவர். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம கேட் பிஷப்புமே இதில் இறங்குற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம கேட் பிஷப் அந்த ஃபைட்டை பார்த்துட்டு அவங்க அப்பாவை தான் தேடுவார். அப்பா கிடைக்கலன்னொடனே அம்மா தான் வந்துடுவாங்க. அம்மா தான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ டெரக் என்னாச்சு நமக்கு இந்த இடத்துல காட்டல. அண்ட் அங்கேருந்து ஃபைட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எலெனோர் கேட் பிஷப்பை எப்படியும் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் அவங்க காப்பாற்றவும் செஞ்சிடறாங்க. ஸோ எல்லாம் காப்பாற்றுறதுக்கப்புறம் அந்த நியூயார்க்கில் செத்தவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அங்கே தான் வந்துட்டு நான் அம்மா உனக்கு இருக்கேன், இனி எதுவும் ஆகாது, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு அம்புவில் வேணும் அப்படின்னு அவன் கேட்பா. அங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கேட் பிஷப் அவரோட ட்ரைனிங் ஆரம்பிக்கிறா. ஸோ ஆரம்பத்தில் என்ன கொண்டாங்க மாட்டக்கா இருந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அப்படியே மெருகேற்றிடுறா அவளோட ட்ரைனிங்கை. கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எப்பவுமே கூட ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. லைக் அவங்கள விட்டுட்டுலாம் போல, கூடவே இருந்து சப்போர்ட்டிவாக தான் இருந்து இருக்காங்க. அண்ட் ஓப்பனிங் அந்த சீன்லேயே இன்ட்ரோலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட் பிஷப் வந்துட்டு எப்படி இதெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா அப்படின்றத தெளிவாகவே காட்டுறாங்க. அம்பு விடுறது, ஜூடோ, ஃபைட்டிங்கு, மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எப்படி கற்றுக்கிறா அப்படின்றத நல்லாவே அந்த சீக்வன்ஸில் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் ஆரம்பத்தில் ஒரு அம்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாகுபலி மாதிரி 3 அம்பு விடுறது, இந்த எல்லா ட்ரைனிங்குமே அவள் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்திருக்கா. பட் காமிக்கில் ஆக்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேட் பிஷப்க்கு வந்துட்டு நம்ம ஹாக்கி தான் ட்ரைனிங் கொடுக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இங்கே அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிருந்திருக்காங்க. அண்ட் கேட் பிஷப் எப்படி ஒரு பெஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக இந்த மாதிரிலாம் வளர்றா அப்படின்றதையுமே நமக்கு நல்லாவே காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வருது. ஸோ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பெட் கட்டியிருக்கா போல் இருக்கு. வீட்டு மாடியில் போய் ரொம்ப வருஷமாக அடிக்காமல் இருந்த ஒரு பெல்ட் அவரை வந்துட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட் கட்டியிருக்காங்க. அதனால் மேலே ஏறி போய் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபர்ஸ்ட் வாட்டி மிஸ் ஆனாலும் அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக அடிச்சிடறா. அந்த பெல்லுமே அடிச்சிருது. பட் அந்த பெல் அடிக்காமக்கிறதுக்கான காரணம் என்னென்னு அப்போ தான் தெரியுது. பெல் அடித்த கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு மொத்தம் அந்த இடமே அப்படியே சரிஞ்சு விழுது. கிட்டத்தட்ட அது 1100 வருஷமாக ஓடாமல் இருந்த ஒரு கடிகாரமா, 200 வருஷமாக ஓடுற இந்த கடிகாரத்தை இப்படி அநியாயமாக உடச்சிட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலெனாவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சரி எலெனான்னு பாருங்க, கேட் பிஷப்பை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த ஃபோனில் எடுத்துட்டிங்கன்னா ஃபோனில் ஒரு பேர் வரும். பேர் கிரீர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கிரீர் கிராண்ட் நெல்சன். காமிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் தான் டைக்ராவாக மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோ தான், கேட்ன்ற ஒரு ஹீரோவாக இருந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் அதை டைக்ராவாக மாற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி ஃபியூச்சரில் வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. அடுத்த கேரக்டர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு தான் வருது. வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க கிட்ட காசு இருந்து இதை அவங்க பே பண்ணிட்டாலும் இப்போதைக்கு அவளோட கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவளுக்கு கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போறாங்க போல் இருக்கு. அந்த பார்ட்டிக்காகவுமே ரெடியாக சொல்றாங்க. அங்கதான் பார்த்தீங்கன்னா ஜாக் டூக்கைனை காட்டியிருந்திருப்பாங்க. அங்கே டேரெக்டாக இப்போ நம்ம கிளின்ட் கிட்ட தான் வருது. ஸோ கிளின்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஒய்ஃப் மட்டும் வரல, குழந்தைங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த அவெஞ்சர்ஸ் ரோஜர்ஸ் மியூசிக்கலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பாட்டை பார்த்துட்டு நம்ம கிளின்ட்டுக்கு வந்துட்டு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு போகுது. அந்த இடத்துல உண்மையாக என்னாச்சு, எவ்வளோ ட்ரமாட்டிக்கான மொமெண்ட்ஸ் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஃபன் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு நான் குறை சொல்ல மாட்டேன், ஏதோ அதை வந்துட்டு ஒரு கௌரவிக்கணும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு தெருக்கூத்து மாதிரி தான். ஆனால் அவங்க ஊரில் ஆனால் இதை லைட்டாக பார்க்கும்போது ஒரு காமெடிக் ஃபீலும் வருது. எடா ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற ஒரு ஃபீலும் வரத்தான் செய்யுது. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த மியூசிக்கல் பிடிக்கல போல. அந்த இடத்துல ஆண்ட்மேனுமே இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஒரிஜினல் அவெஞ்சர்ஸோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸில் கண்டிப்பாக ஆண்ட்மேனுமே இருந்திருப்பாரு. அண்ட் ஆண்ட்மேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக எம்சிக்குள்ளே இருக்காரு அப்படின்றத நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு ஒரு ஃபேன் தியரியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. லைக் ஆண்டமேன் சின்னதாக இருப்பார், அதனால் அவர் எங்கே இருப்பார் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஆண்டமேனை ரொம்ப வருஷங்களாக வந்துட்டு இவங்க வந்துட்டு இன்னும் அவெஞ்சர்ஸில் இருந்துகிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு ஃபேன் இது போயிட்டு இருக்கு. ஒருவேளை அதுக்கு ஒரு சின்ன கால் ஆஃப் கொடுக்குற மாதிரி இருக்கலாம்.
ஆனால் நம்ம ஹாக்கைக்கு பார்த்தீங்கன்னா இது பழைய நினப்பெல்லாம் தூண்டி விட்டுறதுனால நட்டாஷாவை பார்த்துட்டுமே அவர் லைட்டாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜர்க் ஆயிடுறாரு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு நட்டாஷாவோட அந்த ஒரு வேஷத்தை போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துட்டு போகுது. அதனால் பாத்ரூம் போய் முகத்தை கழுவலான்னு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேனோஸ் வாஸ் ரைட் அப்படின்னு சொல்லி யாரோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்காக நான் அவ்வளோ சண்டை போட்டேன் அப்படின்ற மாதிரி கிளின்ட்டோட மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செல்ஃபி கேட்பாரு. அதுவும் பாத்ரூமில் வந்துக்கிட்டு எங்கே வந்து செல்ஃபி கேட்கறது ஒரு விவஸ்தையே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாரு. பசங்க வந்துட்டு நம்ம எங்கன்னா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வெளில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபேமிலின்ற மாதிரி தான் அவங்களை காட்டியிருப்பாங்க. லைக் அந்த குழந்தைங்களும் வந்துட்டு அப்பா எப்படி இருக்காரு அப்படின்றத புரிஞ்சு தான் நடந்துக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஃபேமிலி தான். இங்கிருந்து டேரெக்டாக கேட் பிஷப் வீட்டுக்கு போகுது. கேட் பிஷப் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எலனோர் வந்துட்டு இப்போ ஜாக் டொகைன் அப்படின்னு சொல்ல போகிறாங்களே எங்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தா சொல்லியிருந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக் டொகைனை காட்டியிருப்பாங்க. ஜாக் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி காமிக்லேயே ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்வாட்ஸ்மேன். அவர் வீட்டில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கத்தி கூட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நிறைய கத்தி இருக்கும். அண்ட் அவர் ஆக்ஷனில் கூட அந்த கத்தியை தான் ஏலத்தில் எடுக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. காமிக்கில் ஆக்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹாக்கிக்கு ட்ரைனிங் கொடுத்ததே இந்த ஜாக் தாங்க. ஜாக் தான் வந்துட்டு நம்ம ஹாக்கிக்கு கத்தி சண்டை போகிறதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாரு. நிறைய கத்தி வச்சு சூப்பராக சண்டை போடக்கூடிய ஒரு ஆள். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே காட்டியிருக்காங்க. கொஞ்சம் ஜாலியான பர்சன் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பட் காமிக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சூதாட்டத்தில் நிறைய பணம் இழந்திருப்பாரு. வெளியே தான் பார்க்க டிப்டாப்பா அப்படியே ஒரு பணக்கார மாதிரி தெரிவார். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் டம்மி பீஸு. நிறைய காசை லூஸ் பண்ணிட்டு சும்மா வெளியே ஷோ ஆஃப் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்ட்டிக்கு போய் அங்கத்துல தான் தெரியுது. கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்கேஜ்மெண்ட் ஆயிருக்காங்கன்ற விஷயம் அங்கே தான் தெரிய வருது. கடுப்பில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அங்கே தான் லக்கி த பீஸா டாக மீட் பண்ணுறா. காமிங்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் சூட் மாஃபியாவோட தலைவரோட நாயாக தான் இந்த லக்கியை காமிச்சிருந்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு தெருநாய் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு கண்ணுமே இருக்காது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்துட்டு அந்த பக்கம் வண்டி சத்தம் கேட்டவொடனே ஓடி போயிடும். கேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உள்ளே போய் பார்த்தா அந்த ஒரு வயசானவர் இருப்பார்ல, அவரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா அர்மாண்ட் டுகைன். அவர் ஆக்சுவலி எலனாரை, அதாவது கேட்டோட அம்மாவை மிரட்டுற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. ஏதோ திட்டுட்டு வெளியே வரும்போது என்ன நடக்குதுங்கன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பார்ட்டிக்கு வாகம்னு அப்படின்னு அவங்க கேட்டாலும் அவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக கேட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. அங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் ஒரு இல்லீகல் ஆக்ஷன் நடக்குது. பாசிபிள் இல்லீகலாக தான் இருக்கணும். அது இல்லீகல் ஆக்ஷனுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரி தான் என்ன வேலைக்கு வச்சாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறா. கேரி இவளுக்கு எப்படி தெரியும் திடீர்னு கேலி அப்படின்னு சொல்லலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி சேனல் தான் ஒருத்தர் பேசியிருப்பாரு, கேரி இதை எல்லாத்தையும் திருப்ப சொன்னா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல அந்த பேரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே வந்திருப்பாப்புல போல. ஸோ அண்டர் கிரவுண்ட் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஏகப்பட்ட பொருள் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேங் வந்துட்டு இதை திருடுறதுக்கும் பிளான் போடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரோனினோட கத்தியும் ரோனினோட ட்ரெஸ்ஸையும் காட்டியிருந்திருப்பாங்க. ரெண்டுமே இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரிலங்க. உண்மையாக எனக்கு தெரியல. ஏன்னா அவெஞ்சர்ஸ் ஃபைட்டில் தான் இது வந்துட்டு கிடச்சிருக்கும். அவெஞ்சர்ஸ் காம்பவுண்டை க்ளீன் பண்ணும்போது அதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் காம்பவுண்டை க்ளீன் பண்ணும்போது இவங்க எப்படி அவெஞ்சர்ஸ் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருப்பானுங்க தெரிலங்க. ஏதோ தெரில. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட் ஒன்று நடக்குது. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபைட்டை காட்டியிருப்பாங்க. லைக் கேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபைட்டர்லாம் கிடையாது. ஐ மீன் ட்ரைனிங் எடுத்திருக்கா. ஆனால் இது வரைக்கும் அவள் டேரெக்டாக எந்த ஃபைட்டுக்குள்ளேயுமே இறங்கினது கிடையாது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவள் டேரெக்டாக இறங்கி சண்டை போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அவளுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு சண்டை போகிற மாதிரியுமே காட்டியிருக்காங்க. அந்த ஃபைட் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். ரோனினோட ட்ரெஸ்ஸை அவள் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி நம்ம கிளின்ட் அந்த சூட்டை போட்டிருக்கும் போது பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பேடாஸான லுக்காக இருந்துச்சு. கேட்டு போட்டிருக்கும் போது ஏதோ ரெயின் கோட் போட்ட ஒரு ஃபீல் தான் வருது. அண்ட் இந்த ட்ராக் சூட் மாஃபியா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வாட்சை தான் தேடி வந்திருக்காங்க. அந்த வாட்சில் கூட பாருங்களேன் அவெஞ்சர்ஸ் காம்பவுண்ட் நம்பர் 268 அப்படின்னு போட்டிருக்கோம். 268 எதை சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவெஞ்சர்ஸ் 268 காமிக் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காமிக் வந்துட்டு கேங் டைனஸ்டி காமிக். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேங் டைனஸ்டிக்குள்ள தான் வர வேண்டியது. கேங் டைனஸ்டி தான் இப்போ டூம்ஸ்டேவாக மாறி நிற்கிது. ஸோ அந்த வாட்ச் அவங்க எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் சூட் மாஃபியா கிட்ட நம்ம ரோனினா இருக்கிற இப்போ நம்ம கேட் பிஷப் சண்டை போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அவங்க வந்துட்டு இவன் தான் அந்த ஒரிஜினல் ரோனின் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கேட் பிஷப்பை துரத்திட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கேட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த லக்கியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் அவளோட இடத்துல வச்சுக்கிறா. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்லேயே போட்டாங்க. யாரோ ஃபோட்டோ எடுத்து நியூஸில் போட்டிருக்காங்க போல். இந்த பக்கம் நம்ம ஹாக்கை பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இவன் யாரா புதுசாக இருக்கான், நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான், இவனை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அங்கிறது பார்த்தீங்கன்னா ஹாக்கை இப்போ நேரம் அவனை பார்க்க போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த பக்கம் அருமானை தேடி கேட் பிஷப் போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அங்கே போனால் தான் தெரியுது அருமான் ஆல்ரெடி செத்து கிடக்குறான். என்னடா செத்துட்ட அப்படின்னு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகும். அதையும் பார்த்துட்டு இப்போ டேரெக்டாக அங்கேருந்து ட்ராக் சூட் மாஃபியா கிட்டே எகைன் மாட்டிக்கிறா. அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு என்னத்தான் அவள் சமாளிக்க பார்த்தாலும் முடியல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஹாக்கே வந்துடுறாரு. அங்கேருந்து அவங்களெல்லாம் அடிச்சு போட்டு நம்ம கேட் பிஷப்பையுமே அங்கேருந்து இழுத்து ஒரு சண்டுக்குள்ளே கூட்டு போய் வச்சு அங்கே பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாப்புல. அந்த பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை கட்டிட்டு நீ யார் என்ன மாதிரி மாஸ்க் போட்டிருக்க அப்படின்னு மாதிரி கேட்டு நீங்கள் ஹாக்கே தானே அப்படின்னு அவள் ஆச்சரியப்படுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.
சிங்கம் படத்தில் ஹீரோயினோட மாஸ்க்கை கழட்டி எப்படி நம்ம ஹீரோ யாருன்னு கேட்பாப்லையோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹாக்கேவோட மாஸ்க்கை கழட்டி அவன் நீ யாரு நீ மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு கேட்குறாப்புல. அந்த இடத்துல கேட் பிஷப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாக்கே தானே அப்படின்னு கேட்கறதோட இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா முடியுது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கேட் பிஷப்க்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹாக்கே சீரீஸில் நினச்சி வந்தோம் ஹாக்கே இது மையமாக வச்சு கொண்டு போவாங்களோ அப்படின்ட்டு. பட் ஹாக்கேக்கு பதிலாக கேட் பிஷப்பை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த சீசன் நடக்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் நோவே ஹோமே நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் 2 படத்துலையுமே ஒரே நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் வந்து இருப்பாரு. இது கூடவே தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஷனாக பாசிபிளி அவெஞ்சர்ஸ் நோவே ஹோம் நடக்கணும். ஏன்னா அவெஞ்சர்ஸ் நோவே ஹோம் லாஸ்ட்டில் அது கிறிஸ்மஸ்ன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த ஹாக்கையுமே கிறிஸ்மஸ் டைம் தான். இது முன்னாடியான்னு தெரியல. டைம்லைன் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. பட் என்னவோங்க அது ரெண்டும் ஒரே டைமில் நடக்கிற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருந்துருக்காங்க. அவள் தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.